அழாதரா. வயிறேறியுது. இத்தனை வருஷமா நான் கட்டி காப்பாத்தின தொழில் மரியாதை ஒரு நாள்ல நாசம் பண்ணி விட்டியடா. இத பாரு, சொல்லிவிட்டேன். இனிமே என் தொழில தலையிடாத. அதுக்கான தகுதி நீ இழந்துட்டேன். மாமா, தொழில் பண்றதே லாபத்துக்கு தான் நினைச்சேன். அதிகமா லாபம் கிடைச்சா நீங்க சந்தோஷப்படுவீங்களே ஆர்வத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். நீங்க என்னன்னா இந்த மாதிரி கோபத்துல பேசுறீங்க. ஃப்ராடுன்னு சொல்லாதீங்க மாமா. என்ன இந்த மாதிரிலாம் திட்டாதீங்க. திட்டாம உன் வியாபார லட்சத்தை மெச்சிக்க சொல்றேன். ஏன்டா ஏன்டா இவ்வளவு மண்டுகமா இருக்கிற நீ? நானும் படாத பாடுபடுறேன் இன்னொரு ஆளாக்கணும். உருப்படவே மாட்டான் போல இருக்கு. டேய், ஆறு அமர உட்காந்து யோசிச்சு பாரு. அப்பாவது நீ செய்து எவ்வளவு கேவலமான செயல் உனக்கு புரியுதா பாரு. பணத்தாசை பிடிச்சு போய் என்னதானோ அது? மாமா அப்படி காலங்காத்துல திட்டிட்டு போறாரு. பொழுது விடுஞ்ச நேரமே சரியில்லை. என்ன மாமா பண்ணீங்க? மாமா 2 பொண்ணுங்களை கட்டி கொடுக்கணுமே, கொஞ்சம் கூடுதலா பணம் கிடைச்சா உதவியா இருக்குமே தான் அந்த மாதிரிலாம் பண்ணேன். அதுக்கு தான் நல்லா பட்டம் கொடுத்துட்டு போறாரு. ஃப்ராடு, தில்லுமுள்ளுக்காரன், மண்டூகன். வயிறே ரொம்ப போச்சுத்தனம். எனக்கு சாப்பாடே தேவையில்லை, அந்த அளவுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. மாமா மாமா, அப்பா சொன்னதுக்காக வருத்தப்படாதீங்க மாமா. நீ வேற என்ன அவர் திட்டாம வேற யார் திட்ட போறா? என் வருத்தம்லாம் அது இல்ல தனம். என் ராசி இப்படி இருக்கே நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எதை தொட்டாலும் ஏட்டிக்கு போட்டியா போகுது. இந்த விஷயம்னு இல்ல, எந்த விஷயத்தை தொட்டாலும் பிரச்சனையிலே போய் முடிஞ்சிருது. புலம்பாதீங்க மாமா. எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம செய்யற ஒரே காரியம் புலம்புறதுதான். அதையாச்சும் நிம்மதியா புலம்ப விடு. நான் காப்பி கொண்டு வரேன். மலேசியாவில் உள்ள பல்வேறு புகழ்பெற்ற தொழிற்சாலைகளுக்கு ஹெல்ப்பர்கள் உடனடி தேவை. அண்ணி, அண்ணி, ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். என்ன நிர்மலா, இந்த பின் போட்டு விடுங்களேன். என்ன நிர்மலா, சேலை எப்படி கட்டியிருக்க? ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு கட்டியிருக்கேன். இப்படி கட்டிட்டு போனா எல்லாரும் உன்னை கிண்டல் தான் பண்ணுவாங்க. வா, சரி பண்ணி விடுறேன். திரும்ப. பூ இருக்கா? இந்தாங்க. சரோ, வந்துட்டேங்க.